ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கேரை மீனை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பிரியாணி தான் செஞ்சு காட்ட போகிறேன். எப்பவும் சிக்கன் மட்டனில் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இந்த மாதிரி மீனையும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பிரியாணி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 கிலோ கேரை மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக பெப்பர், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம். மசாலாவோட மீன் நல்லா ஊற இருக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உடனே மீன் வறுத்து செய்யனாலும் செய்யலாம், ஆனால் இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சு. தோசைக்கல்லை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு மீனாக எடுத்து வச்சு நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்க கேரை மீனோட எடை வந்து 1/2 கிலோ மீன். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். ஒரு பக்கம் நல்லா குக் ஆனது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கணும். சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு நல்லா குக் ஆனதும் லாஸ்ட்டாக ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றிக்கணும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு ml எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய். ரெண்டும் நல்லா ஹீட் ஆனதும் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டாரு, இலை, கல்பாசி எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஆயிலில் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கையளவு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். 3 பெரிய சைஸில் பச்சை மிளகாய் நல்லா கீறி போட்டிருக்கேன். இது நல்லா ஆயிலில் வதங்கட்டும். இந்த மாதிரி செய்யும் போது ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு 5 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா ஆயிலில் வதக்கிக்கணும். வெங்காயம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா ஆயிலில் வதக்கி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 3 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து அதையும் இதோட சேர்த்துக்கணும். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்போ மீடியமாக சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி மீன்லேயும் உப்பு இருக்குது. ஃபைனலாக தேவைன்னா செக் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மசாலா, தயிர் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதும் மூடி போட்டு வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தக்காளியில் நல்லா மசிஞ்சிடுச்சு. மசாலாவும் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளர்னா 1.25 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 1/2 கிலோ அரிசி. இதுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கழுவி வச்ச அரிசியை இதோட சேர்த்துக்கணும். அரிசியை சேர்த்துட்ட அப்புறம் உப்பு, காரம் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கணும். எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு. நான் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மேலே கொஞ்சம் வெயிட் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு தம் போட போகிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்ச மீன் அதில் 1 பை 1 சேர்த்துக்கணும். மீனை சேர்த்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சாப் பண்ணி அதையும் அதுக்கு மேலே தூவிக்கணும். நீங்கள் நெய் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல.
கொத்தமல்லி புதினா சேர்த்ததும் திருப்பியும் மூடி போட்டு இன்னொரு தடவை ஒரு 10 நிமிஷத்துக்கு தம் போட்டு எடுத்துக்கணும். டோட்டலாக 20 நிமிஷம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. நல்லா சூப்பரான டேஸ்டான ஃபிஷ் பிரியாணி ரெடி. பார்க்கவே செமையாக இருக்க பாருங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா உதிரி உதிரியாக அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் செமையாக இருந்துச்சு. ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் ரைஸில் சூப்பராகவே செட் ஆகிருந்துச்சு. அவ்வளோதான். நல்லா சுட சுட ஃபிஷ் பிரியாணி வச்சு கூட நான் இன்னைக்கு செஞ்சுருக்கிறது கடமா தொக்கு, ரைத்தா. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.